வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொன்ன மிக முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அனுதினமும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை இயேசு இங்கே குறிப்பிடுகிறார். தினமும் சாப்பிடுவதைப் போல, தினமும் வேதம் வாசிப்பதைப் போல, தினமும் ஜெபிப்பதைப் போல, தினமும் நம்மை வெறுத்து வாழ வேண்டும் என இயேசு இங்கே கூறுகிறார். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனவும் இயேசு கூறுகிறார். அந்நாட்களில் சிலுவை என்றால் மரிப்பதற்கான தண்டனை. தினமும் நாம் மரிப்பது என்றால் எப்படி புரிந்து கொள்வது? உடல் ரீதியாக அல்ல, உள்ளாக. நாட் பிசிக்கலி பட் இன்வர்லி வி மஸ்ட் டை. ஒரு மனிதன் என்னோடு சண்டை போட வருகிறான், நான் மரித்து விடுகிறேன். அவன் என்ன சொன்னாலும் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். மரித்த மனிதன் ஒரு காலும் சண்டை போட மாட்டான், எதுவும் பேசவும் கோபப்படவும் மாட்டான். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. தினமும் என் சுயத்திற்கு நான் மரிக்க வேண்டும். ஆண்டவர் மேல் நான் வைத்திருக்கும் அன்பையும் தாழ்மையையும் காண்பிக்க ஒரே வழி எனக்குள் மரிப்பதுதான். பிறர் நம்மீது கோபப்பட்டால் மரக்கட்டை போல மாறிவிடுவீர்கள். அமைதியாயிருங்கள், பதில் வேண்டாம். ஆனால் இதோடு முடிந்துவிட்டது என்று அர்த்தம் அல்ல. இது ஒரு பக்கம்தான். When you die, Christ will come and live in you. நீங்கள் சுயத்திற்கு மரிக்கும்போது இயேசு உங்களுக்குள் வந்து வாழ ஆரம்பிக்கின்றார். 2 தீமோத்தேயு 2:11 நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம். எனவே தினமும் மரித்தவர்களைப் போல மாறிவிடுங்கள். இயேசு உங்களுக்குள் வாழ ஆரம்பிப்பார். அதைத்தான் கலாத்தியர் 2:20 பவுலும் குறிப்பிடுகிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், அதாவது வாழ்கிறார். ஆம், உண்மையிலேயே உள்ளான நிலையில் மரித்திருந்தால் நாம் பேசவில்லை, நாம் நடக்கவில்லை. இயேசு நமக்குள் இருந்து பேசுகிறார், நடக்கிறார். எனவே உண்மையிலேயே நான் மரித்த மனிதன் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்வதை அனுமதித்தவன். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. இப்படி எல்லோரும் வாழ்ந்தால், எல்லாரும் கிறிஸ்துவை நம்மில் பிறருக்கு காண்பித்தால் கிறிஸ்தவத்தின் மதிப்பு என்று எப்படி இருக்கும் பாருங்கள். நம் சுயத்தையே வெளியே காண்பிப்பதால் இயேசு மறைந்து விடுகிறார். தினமும் சுயத்திற்கு மரித்து இயேசு நமக்குள் வாழ்வதை பிறருக்கு காண்பிப்போம். இது தினமும் நாம் செய்ய வேண்டிய காரியம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.